வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், இது ரெண்டும் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவினர் ஒரு பக்கம், திமுகவினர் ஒரு பக்கம். இதில் என்ன நகைச்சுவைனா, கெட் அவுட் மோடி அப்படிங்கிற கான்செப்டை ட்ரெண்ட் பண்ணி பாருன்னு சொன்னதே அண்ணாமலை தான். சும்மாவே இங்கே கெட் அவுட் ரவி, கோ பேக் மோடி இதெல்லாம் இங்கே ஏற்கனவே ட்ரெண்டு தான். அண்ணாமலை ஒன்றும் பெருசாக ஞாபகப்படுத்த வேணாம். ஆனால் சும்மா இருந்தவங்களை ஏற்கனவே இந்தியை திணிக்கிறாங்கன்னு கடுமையான கோபத்தில் தமிழர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இதை படித்தாதான், மும்மொழி கொள்கை வந்தாதான் நாங்கள் பணத்தை தருவோம்னு ஒரு வட்டி கடைக்காரர் போல ஒரு அரசு செயல்படுதுங்கிற விமர்சனம் இருந்து கொண்டிருக்க நிலையில், ஏன்னா நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கண்ணா, கெட் அவுட் மோடின்னு வேணால் பண்ணி பாருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியான பேசி பார்த்த உடனே எல்லாரும் கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவர் உடனே இன்னைக்கு 6 மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தகவல் தெரிஞ்சால் கடுமையான கோபம் அண்ணாமலை வைப்பாங்க. நீங்கள் கருத்தியலை விடுங்க. இப்போ அவனே சும்மா இருக்கான், அவனை போய் நீ சொல்லிப்பாரு, மோடியை திட்டிப்பாரு, மோடியை வெளியேற சொல்லுன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா 25ஆம் தேதி அமித்ஷா பார்க்க வர்றாரு. அமித்ஷா இங்கே வர்றாரு. அமித்ஷா இங்கே வரும்போது ஏற்கனவே கருப்பு கொடி காட்டுறோம். ஏன்னா தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கை, இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. இதுக்கு திராவிட விடுதலை கழகம் ஏற்கனவே கருப்பு கொடி காட்டுற போராட்டம் உட்பட பல்வேறு விஷயங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இவர் சும்மா இருக்காம நீங்க கெட் அவுட் மோடி சொல்லி பாருங்கன்னு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. உடனே அவர் கெட் அவுட் ஸ்டாலின் நான் சொல்றேன்னா அப்படின்னு பாஜகவும் நாம் தமிழர் அவங்களாம் சேர்ந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று பாருங்க. அமித்ஷா வரப்போறாரு. இப்போ இந்த மும்மொழி திட்டம், இந்த அண்ணாமலை மவுண்ட் ரோட்டுக்கு வரேன், அது இது வரை இந்த மாதிரி பிரச்சனையை திசை திருப்பிட்டு இருக்காரு. உண்மையான பிரச்சனை இன்னைக்கு நிதி தர வேண்டியது. நிதி தர வேண்டியது எங்க அப்படிங்கிற அந்த கேள்வியிலிருந்து திசை திருப்ப உதயநிதியை உரிமையில பேசுறது, நான் மவுண்ட் ரோட்டுக்கு வர தயார் எங்கன்னு சொல்லுங்கிறது, இன்னைக்கு காலைல 6 மணிக்கு எதிர்த்து கெட் அவுட் ஸ்டாலின் பரப்புறது, இந்த மாதிரி வேலைகளை இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நிதி வேணுங்கிறதுல உறுதியா இருங்க. நமக்கு வர வேண்டிய பணத்தை தராம இவங்க பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழனுக்கு வர வேண்டிய பணத்தை தராம அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை திருப்பி திருப்பி திமுக வெர்சஸ் பிஜேபி, உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வெர்சஸ் மோடி இப்படின்னு பிரச்சனையை பிஜேபி மாத்திக்கிட்டே இருக்காங்களே ஒழிய, கடைசி எங்களுக்கு தர வேண்டியது ஒரு மத்திய அரசின் கடமையாச்சு, அதை ஏன் தரல அப்படிங்கிற அந்த கேள்வியை யாரும் கேட்டக்கூடாதுக்காண்டியே இவங்க இந்த பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, இவங்க இந்தி ஸ்கூல் நடத்துறாங்க, அவர் பையன் பிரெஞ்சு படிக்கிறார், இவர் பையன் ஜெர்மனி படிக்கிறாங்கன்னு இப்படியே மடைமாற்றுறாங்க. இது அன்பில் மகேஷ் கேட்கிற கேள்வியோ உதயநிதி கேட்கிற கேள்வியோ இல்லை. ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டிய பணங்க இது, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம். அந்த கேள்வியை திசை திருப்ப எல்லா வேலையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இந்த நேரத்தில் இந்த பிப்ரவரி 21 இன்னைக்கு உலக தாய்மொழி தினம். இந்த உலக தாய்மொழி தினம்ங்கிறது மேற்கு வங்கத்துக்கு ரொம்ப பெருமையானது, வங்கதேசத்துக்கு ரொம்ப பெருமையானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபையே உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 அங்கீகரிச்சுன்னா 1952களில் எங்களால் உருது மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்க தாய்மொழி வங்கம் என்று அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் போராடியது. அதாவது மதத்தால் ஒரே உணர்வாக இருந்தாலும், மதம் ஒன்னா இருந்தாலும் மொழி அடிப்படையில் நீ உருது நான் வங்கம்னு பிரிஞ்சு நின்னாங்க. மதமா மொழியாங்கிறப்ப மொழிங்கிறது அடிப்படை அடையாளம், மதங்கிறது வழிபாடு. அப்படி மதத்தால ஒரு நாடு ஒன்று சேர முடியாது, மொழிக்கான மரியாதை தனித்துவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் வங்கதேசம்னு ஒரு மொழி, ஒரு நாடு, மொழிக்காக போராடி ஒரு நாடு உருவாதுன்னா வங்கதேசம் தான். அந்த வங்கதேசத்துல அந்த வங்க மொழிக்காக உயிரை விட்ட தியாகிகள் தான் 1952 அவர்களை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் பிப்ரவரி 21 ஐநா சபையே உலக தாய்மொழி தினம் அறிவிச்சிருக்கு. இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். உலக தாய்மொழி தினம் போட்டு யார்ட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். வரலாற்றில் அதிகம் பகிரப்படாத, சொல்லப்படாத ஒரு முக்கியமான சம்பவம், தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிப்ரவரி 21 தான் இந்திய எதிர்ப்பு போரில், முதல் இந்திய எதிர்ப்பு போரில் பெரியார் வெற்றி பெற்ற நாள். ஆம், 1938 இந்தியை ராஜாஜி திணித்த போது தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய பெரியார் உட்பட தமிழறிஞர்கள் எல்லாம் தொடர்ச்சியா போராடினாங்க. அந்த 2 வருட போராட்டம் தொடர்ச்சியா நடந்ததுல பெல்லாரி சரிக்கு போனாரு, கல்லோடச்சாரு பெரியாரு. உடல்நிலையே ரொம்ப மோசமா போச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு 1940 பிப்ரவரி 21ஆம் தேதி தான் அந்த கவர்னரே, வெள்ளக்கார கவர்னரே அந்த இந்தி திணிப்பு மசோதாவை திரும்ப பெற்றுக் கொண்டது. அப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்ச நாள் எது? பிப்ரவரி 21. பிப்ரவரி 21 வங்க மொழிக்காக மட்டுமல்ல, நம்ம தமிழ் மொழிக்காகவும் நாம் நினைவு கூற வேண்டிய நாள் இந்த பிப்ரவரி 21. அவ்வளவு முக்கியமான நாள் பிப்ரவரி 21. ஆனா எல்லாரும் வங்க மொழிக்கு உயிர் நீத்ததை தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களே தாய்மொழி தினம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் போற்றுதலுக்குரியது, அதுல எந்த சந்தேகம் இல்லைன்னா தான் மொழிக்காக ஒரு நாட்டையே வாங்கியிருக்கிறாங்க. அப்ப
அதுலயும் முன்னோடி பெரியார் தான், அதுலயும் முன்னோடி தமிழ்நாடு தான். அவங்க 1952 தான் உயிர் நீத்திருக்கிறாங்க. 1940 தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் தந்தை பெரியார். தமிழ்நாடு நமது மொழி உணர்வாளர்கள் என்றால் அது மிகை கருத்து கிடையாது. அப்ப இந்த வரலாறை தமிழர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின்னு ட்ரெண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஐயா, உங்க இந்தியை எதிர்த்த நாள்யா இன்னைக்கு. உங்க இந்திய 1940 அண்ணாமலை அவர்களுடைய தாத்தா பிறப்பதற்கு முன்பே இந்தியை எதிர்த்து விரட்டி எங்கள் தமிழை பாதுகாத்த தினம் இந்த பிப்ரவரி 21 1940 நடந்துச்சு. இன்னைக்கு பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடியே இந்திய விரட்டிய தினம் இன்று. ஆனா இன்னைக்கும் நீங்க இந்திய கொண்டு வரேன், இந்திய படிச்சா என்ன, இந்தி படிச்சா என்ன நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்களே ஒரு சம்பவத்தை தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் இந்திக்கு எதிராக, உங்க டெல்லிக்கு எதிராக செய்து வெற்றி பெற்ற தினம் இந்த பிப்ரவரி 21ங்கிறத இந்த நாள்ல நான் பகிரத்தான் இந்த வீடியோவை நான் முக்கியம் போட்டேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், பகிர்ந்துக்கணும். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போரில் தொடர்ச்சியாக அவர்கள் நம் மீது அடக்குமுறை திணித்தாலும் பெரியார் போன்ற தலைவர்கள், பெரியார் வழித்தோன்றலாக இருந்தவர்கள் தொடர்ச்சியாக 1938, 1940, 1960, 1965 இந்த மாதிரி தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு முறை இந்தியை திணிக்கும் போதும் பெரியாருடைய கைத்தடியை பின்பற்றிய அனைவரும் எதிர்த்து நின்று தமிழை பாதுகாத்திருக்கிறார்கள், தமிழை பராமரித்திருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிய வேண்டிய விஷயம். இந்த அண்ணாமலைக்கெல்லாம் இது தெரியுமான்னு தெரியல. இந்த வரலாறு 1940 பிப்ரவரி 21 வரலாறு என்ன, எப்படி இந்திய எதிர்த்து போரான வரலாறுலாம் தெரியாது. அவர்கள் சம்பந்தமே இல்லாம இந்த மினிஸ்டர் நடத்துறாரு, அந்த மினிஸ்டர் நடத்துறாரு மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒழிய இந்த வரலாறு எதுவுமே அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏன்னா 1965 இந்திய எதிர்ப்பை கூட பலரும் பேசுவாங்க. 1938 இருந்து 40 வரை நடந்த அந்த போராட்டம் குறித்து வரலாறு அதிகம் பேசுவதில்லை. அதுவும் பிப்ரவரி 21 பற்றி பேசுவதில்லைங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அமித்ஷா வரப்போகிற நாட்களில் இவர்கள் இந்த நேரம் பார்த்து கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி ப்ரொவோக் பண்ணி விட்டு இப்போ கெட் அவுட் மோடிங்கிறத ரொம்ப வீரியமா இன்னைக்கு தமிழர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் இது இந்த தனிநபர் பிரச்சனையா போகணுங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய திட்டம். அது தயவுசெய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க பிரச்சனையே இது தனிநபர் பிரச்சனையா போகணுங்கிறது தான். ஆனா தனிநபர் பிரச்சனையா போகக்கூடாது. வட இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான போராகவும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராகவும் தான் இதை நிற்கணும். அதனால அந்த அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. நம்ம இந்திய எதிர்ப்பு போர் ஒரு நூற்றாண்டு கால போர். அதுல அண்ணாமலை ஒரு நபரே கிடையாது. நமக்கு தனிநபர்கள் பிரச்சனை இல்லை. சத்தியமூர்த்தி ஐயரிலிருந்து ராஜாஜியிலிருந்து பலரை பார்த்துருக்கோம். இந்தியை திணிச்ச பலரை பார்த்து எதிர்த்து களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். நபர்கள் முக்கியம் இல்லை, தத்துவமும் கோட்பாடும் அந்த கட்டமைப்பு தான் முக்கியம். இந்தியை திணிக்கின்ற கட்டமைப்பு டெல்லி, இந்தியை எதிர்க்கின்ற கட்டமைப்பு தமிழ்நாடு. இப்படித்தான் அந்த அரசியலை பார்க்கணும். இந்த நேரத்துல தான் அந்த கோபி சுதாகர் வீடியோ மீண்டும் வைரல் ஆகிட்டு இருக்குங்கிறத பதிவாகிறேன். எந்த அளவுக்கு பெரியாரிய சிந்தனை, இந்திய எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டு மக்களிடம் ரொம்ப பொது புத்தியிலே வளர்ந்துருச்சு. ஒரு அன்னிச்சை செயல் மாதிரி இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு மனநிலை இருக்குங்கிறது தான் இங்க பிரச்சனை. வட இந்திய ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளும் அனுபவிக்கிற கொடுமைகள், இந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தனால ஒரு தமிழனும் தெலுங்கனோ ஒரு கன்னடியனோ அனுபவிக்கிற கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனுடைய வரவேற்பு தான் இன்னைக்கு அந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே 30 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சர்வசாதாரணமா கோடிக்கணக்கான வியூவர்ஸை கண்டிப்பா பார்த்துருவாங்க. என்னை கேட்டால் அதை தயவுசெய்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில பாருங்க. நம்மளை பத்தி மற்ற மொழி பேசுறவங்க என்ன மாதிரியான மனநிலைக்கு வராங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கன்னடத்துக்காரனோட தண்ணி பிரச்சனை இருக்கு. ஆனா கன்னடத்துக்காரனுடைய பண்பை, கேரக்டரை இப்படி வச்சு யாருமே தமிழ்நாட்டுக்காரன் போட மாட்டான், கேரளாக்காரன் போட மாட்டான். கேரளாக்காரனோட நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா மலையாளிகளை யாராவது இப்படி போடுறோமா? போடுறது கிடையாது. ஏன்னா நம்ம போடுவது உண்மை. கோபி சுதாகர் பேசியிருப்பது அதுல உண்மை. ஏன் கோபி சுதாகர் வீடியோ இந்த அளவுக்கு மீண்டும் 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 வைரல் ஆகுது? அது யோசிச்சு பாருங்க. அது வெறுமனே காமெடிக்காரன் தான் இத்தனை பேர் பார்க்க மாட்டான். இது சின்ன பையன்ல இருந்து 40 வயசு ஆளு, 60 வயசு கிழமை, 70 வயசு ஆளு, ஆம்பளை பொம்பளை எல்லாரும் ரசிச்சு பார்க்கறான். டே நான் அனுபவிச்சிருக்கேன்டா, ஐயோ தாங்க முடியலடான்னு. இந்த வட இந்தியர்களுடைய தாய்மொழியான இந்தியை திணிக்கத்தான் அண்ணாமலை பாடுபட்டு இருக்காரு. அந்த அரசியல் உணர்வை தான் இன்னைக்கு கோபி சுதாகர் வீடியோ நமக்கு பரப்புது. அதனாலதான் அவன் திருப்பி திருப்பி ரசிக்கிறான். அவன் வட இந்தியர்கிற ஒரு இனத்தை இழிவுபடுத்தணும்னு நினைக்கல. இதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம உழைப்பு, நம்மளுடைய படிப்பு எல்லாம் இப்படி வட இந்தியர்களுக்கு போகுது. அவன் ஒண்ணுமே இல்லாம ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே இப்படி நாசமாக்கிட்டு இருக்கிறான், கண்ணாடியை உடைக்கிறான். ஆனா இவனுங்க அவனுங்க மொழியை நம்ம படிக்கணுமா? இந்த படிப்பறிவு இல்லாம இருக்கக்கூடிய இன்னும் பண்பு நலன்ல இருந்து தமிழர்களை பார்த்து நிறைய கத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அவங்க தமிழர்களுடைய நிதியை வாங்கிக்கிறாங்க, ஆனா பீகார்ல படிக்க மாட்டேங்கிறான். தமிழருடைய நிதி, உழைப்பு, ஜிஎஸ்டி, வரி எல்லாம் பீகார்காரனுங்க மத்திய பிரதேசக்காரனுங்க அள்ளி கொடுத்தான். சரி, அவனாவது வளர்றானா? அவனும் வளர்றது இல்லை. அவனே அங்க ஹிந்தி படிக்கிறது இல்லை, எதுவுமே படிக்கிறது இல்லை, இங்கிலீஷ் தெரியாது. இவன் நம்மளை 3 மொழி படிக்க சொல்றான். அவனுக்கு இந்தியை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது.
இவன் நம்மளை ஹிந்தி படிக்கணுங்கிறான், பிரெஞ்சு படிச்சுக்கோங்கிறான், 4 மொழி படி, 3 மொழி படி, நல்லது தானே, அறிவு வளரும் தானே. ஏன்பா அறிவு வளரல? ஹிந்தி மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் ஏன்பா இப்படி இருக்கிறான்? அப்ப இதைத்தான் கோபி சுதாகர் வீடியோ பேசுது. கோபி சுதாகர் வீடியோ பெரியார, கலைஞர், அண்ணான்னு பேசல, அவங்க ஒரு திராவிட இயக்க ஐடியாலஜி எல்லாம் பேசல. யதார்த்தத்தில் பார், இந்தி பேசுற மக்கள் எப்படி இருக்கான், தமிழ் எப்படி இருக்கான். இதைத்தான் கோபி சுதாகர் வீடியோ வைரல் ஆக்குது. அது மட்டும் இல்லாம இவர்கள் இந்த பணத்தை தராம இருக்கிற இந்த காலகட்டத்தில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தாதான் பணத்தை தருவேன்னு இவர்கள் அராஜகம் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கோபி சுதாகர் வீடியோ விட்டதுதான் ஹைலைட். அதான் பதறாங்க. பாண்டே கூட ஏதோ ஒரு பேட்டியில அந்த வீடியோ பத்தியில ஏதோ சொல்லியிருக்காரு. ஏன்னா வட இந்தியர்களை பற்றி ஒரு விமர்சனம் வந்தா பாண்டே பதறாரு. தமிழ்நாட்டினால் பலன் பெற்ற பாண்டே கூட தன்னுடைய மொழி மீது, இனத்தின் மீது பாசமா இருக்காரு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இந்தி முக்கியம், இந்தி படிங்க, இந்தி படிச்சா என்ன ஆவீங்கன்னு கேட்கிறாரு. பீகார்ல போய் யாரும் தமிழ் படிங்க நம்ம சொல்றது இல்லை. அவர் பீகார்ல இருந்து இந்தி படிங்கிறார். பாருங்க அவர் மொழி மீது அவர் எவ்வளவு பற்றா இருக்காரு பாருங்க. அவர் மொழி, அவர் இனம், அவங்க ஸ்டேட் மீது இன்னும் அவர் காதலிச்சுட்டு இருக்காரு. அதை பற்றி ஒரு விமர்சனம் வந்தா தாங்கிக்க முடியல. தமிழ்நாட்டில் கொண்டு இந்திக்கு ஆதரவாகவும் பீகாருக்கு ஆதரவாகவும் தான் பேசுறாங்க அவங்க. ஆனா நம்ம தமிழர்கள் எப்படி இருக்கோம் பாருங்க. தமிழர்கள் ஒரு வீடியோ போட்டா கூட அவங்களால தாங்கிக்க முடியல. உண்மையை போட்டா, விமர்சனமோ அவதூறா இல்ல, உண்மையை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப கோபி சுதாகர் வீடியோ மீண்டும் மீண்டும் வைரல் ஆகிறதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இந்த இந்தி பேசுகிற இந்தி வாழாக்களாலும் இந்த அடக்கப்படுகிற இந்த தமிழ் சமூக மக்கள் மீது ஒரு அடக்குமுறையை நிகழ்த்துகின்ற இந்தி மொழியாலும் இந்த தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தி மொழி மட்டும் தெரிஞ்ச ஒருத்தன் இப்படி இருக்கிறான், தமிழும் ஆங்கிலமும் தெரிஞ்சவன் எவ்வளவு பண்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அரசியல் தான், அந்த உணர்வு தான் அவன் தன்னை மறந்து அந்த அந்த வீடியோவை பார்த்து 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 ரசிக்கிறான். புரியுதுங்களா? எந்த ஒரு இனத்தையும் அவன் இழிவுபடுத்தல. எந்த ஒரு இனத்தையும் இழிவுபடுத்துகிற துன்புறுத்துகிற எண்ணம் தமிழனுக்கு வரவே வராது. ஏன்னா அவன் படிச்சவன், பண்பட்டவன். எந்த மாநிலத்து மக்களையும் இழிவுபடுத்த மாட்டான். ஆனா இந்த வட இந்திய அரசியல் என்பது ஒரு அடக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் பேசுகின்ற அரசியலா தான் பார்க்கணும். இது யாரை இழிவுபடுத்து, இது அடக்குமுறைக்கு எதிரான அரசியல். இந்திங்கிற மொழி இங்கு தொன்மையான மொழிகள் மீது செலுத்துகின்ற ஆதிக்கம், அதற்கு எதிரான ஒரு அரசியல். இது ஒரு இந்தி ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியல். அந்த அரசியலை, அந்த பொது உடைமை அரசியலை தான் தமிழ்நாட்டு மக்கள் பேசியிருக்கிறாங்க. கோபி சுதாகர் போன்றவர்கள் இந்த மாதிரி மக்களுடைய இயல்பான பிரச்சனைகளை பேசும்போது அவங்க நார்மலா போடக்கூடிய ஃபேமிலி பரிதாபங்கள், பேச்சுலர் பரிதாபங்கள்லாம் போடுறாங்களே, அதை விட இதுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா என்ன? அரசியல் பேசாதவனும் இந்த வட இந்தியர்களுடைய அட்ராசிட்டியால பாதிக்கப்பட்டிருக்கிறான். தன்னை அறியாம அவன் அரசியல் பேசுறான்னு அர்த்தம். எனக்கு எந்த வம்பு தும்பு வேணாம்ப்பா, நான் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு ரொம்ப சராசரியா உண்டு என் பொழப்புண்டுன்னு இருப்பான்ல, அவன் கூட இந்த வட இந்திய எதிர்ப்பு அரசியல் பேசி அதை ரசிக்கிறான். அந்த வட இந்திய அரசியலால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். இந்த நிலையில் நீங்க இந்தியை திணிக்கிறது, உங்க மீது இருக்கக்கூடிய கோபம் பல மடங்கு ஆகும். அமித்ஷா வர நேரம் பார்த்து அண்ணாமலை போன்றவர்கள் இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்டுருக்கீங்க. நீங்க பாருங்க, இந்திய எதிர்ப்பு அரசியலை நீங்க கட்சி அரசியலா டைவர்ட் பண்றீங்க. இது ஒரு இனத்தின் அரசியல், தமிழ்நாட்டின் அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொதித்தெழுந்து இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சாம்பிள் தான் கோபி சுதாகர் வீடியோ. இப்ப திருப்பி 2-3 நாளா வைரலாகி நிறைய இடத்துல ஷேர் பண்ணக்கூடிய நிலையும், பல இடங்கள் அது மீண்டும் மீண்டும் பேசக்கூடிய விஷயம் வந்திருக்கு. இது அமித்ஷாக்கும் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் எப்போது புரியும் என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. புரிகிற வரையும் மக்கள் காத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எங்க மொழி சார்ந்தது, இனம் சார்ந்தது, எங்க படிப்பு சார்ந்தது, எங்க எதிர்காலம் சார்ந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் சுயமரியாதை சார்ந்தது என்பதை இந்த காணொளி மூலமாக நாம தமிழ்நாட்டின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம், கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.